ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு பர்த்டே விலாக் தான் பார்க்க போறீங்க. மதுரையில மினி ஃபங்க்ஷன் ஹாலுக்கு எல்லாரும் வீட்ல ஃபேமிலி எல்லாம் ரெடியாகி பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம். என் சிஸ்டர் எல்லாம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போகிற மாரி வெயிட் பண்ணிக்கிருந்தோம். பஸ் இன்னும் வரலங்க. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு அவர் பைக்கில் வர முடியார், எங்கள் மாமா எல்லாம். அதனால் இனி அங்கே போய் எப்போ எந்த டயத்துக்கு பர்த்டேவோ தெரியலன்ட்டு எல்லோரும் மீட்டிங் அடிச்சுக்கிருக்காங்கங்க, பேசிக்கிருக்காங்க, டயம்லாம் பார்த்துக்கிருக்காங்க. பஸ் வந்ததுக்கப்புறம் ஏறிட்டோம். கொஞ்சம் சீட்லாம் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் நின்றோம். அதுக்கப்புறம் மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம். ஃபங்க்ஷன் ஹாலில் வெயிட் பண்ணிக்கிருந்தோங்க. இன்னும் ஃபங்க்ஷன்காரங்களே வரல. எங்கள் குட்டி விபா லிட்டில் பிரின்சஸ் வந்துட்டாங்க. இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பர்த்டே இன்னைக்கு. அதனால் எங்கள் வீட்டில் குட்டி பாப்பாங்க. அதனால் நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம்ட்டு நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சமாக பாப்பாவை ரெடி பண்ணணும்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க. மெதுவாக தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவர் போய் உள்ளே எப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் என் ஹஸ்பண்ட் போய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிருந்தவங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் எங்கள் ஃபேமிலியிலலாம் ஃபஸ்ட்டு பர்த்டேலாம் இப்படிலாம் பண்ணுனது இல்லைங்க. பர்த்டே பண்ணியிருக்கோண்ட வீட்லேயே கேக் வாங்கிட்டு கட் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்படி இதுக்குண்டே ஒரு மினி ஃபங்க்ஷன் ஹால் புக் பண்ணி இப்படிலாம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணினதில்லை. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. எங்கள் ஃபேமிலியில் இப்படி என்றைக்கு நான் பார்த்தது இல்லைங்க. அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம பேத்தி இவ்வளோ அழகாக ஃபஸ்ட்டு பர்த்டேவே அழகாக கிராண்டாக பண்ணிக்கிறதேன்ட்டு ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. அதனால் எல்லாமே எங்கள் பாப்பு இருந்த சின்ன சின்ன மெமரிஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பர்த்டே கேர்ள் ரெடி ஆகுறாங்க. என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணிக்கிருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுங்க ஃபங்க்ஷனு. எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. என் பொண்ணு, என் பாப்பா எல்லோரும் நின்று வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க. கேக்கு வர வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் அப்படி சொன்னாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் பேர் சின்ன சின்ன குட்டீஸுக்கெலாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிருந்தாங்கங்க. அப்புறமா ஃபோட்டோ ஷூட்டு கூட நடந்துக்கிருந்துச்சி. பர்த்டே கேர்ளு ஃபேமிலி அவங்க அப்பா அம்மான்ட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிருந்தாங்கங்க. அப்புறம் என் பொண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிருந்துச்சிங்க. அதெல்லாம் முடிஞ்சோடனே எங்களுக்கே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேக் என்னான்டாலும் நம்ம சார்பாக ஒரு கேக் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ உடனே போய் பக்கத்துலேயே பிளாக் ஃபாரஸ்ட் இருந்துச்சுங்க, அங்கே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. 4 சிஸ்டர் ஒன்று கூட்டிட்டேங்க. அதுக்கப்புறம் கேக்கு பர்த்டே கேர்ள் கேக்கும் வந்தாச்சு. நல்லா இருந்துச்சுங்க கேக்கெல்லாம். நீங்களும் பாருங்கள். சூப்பராக பட்டர்ஃப்ளை வச்சு டிசைன் மாடல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அடாவுடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலி, என்னோடய சிஸ்டர், எங்கள் மாமாவங்க, எங்கள் பிள்ளைங்க, நாங்கள் மட்டும் எல்லோரும் நின்று எங்கள் அலப்பறையை கொஞ்சம் நேரம் காமிச்சிக்கிட்டு நல்லா ஹாப்பியாக கேக் கட் பண்ணி பப்புக்கு என்னோடய பேத்திக்கு ஊட்டிக்கிருந்தேங்க. நல்லா இருந்துச்சுங்க பர்த்டே. அதெல்லாம் மறக்க முடியலங்க. என்னோடய லிட்டில் பிரின்சஸ்லாம் பார்க்க கண்ணே பத்தலைங்க. என்னோடய பாப்பாவை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கோ கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. அது எல்லோரும் கேக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்களாங்க. அதனால் ரொம்ப இனிப்பாகி போய் பாவம் பிள்ளை சாப்பிடவில்லைங்க, திகட்டிருச்சு போல். அதனால் சும்மா ஆசைக்கு தொட்டு தொட்டு வச்சுக்கிருந்தாங்கங்க. எல்லாம் பொருள் ஊட்டணுமே, ஃபஸ்ட்டு பர்த்டே அடுத்தடுத்து ஓயாமல் சான்ஸ் வராதுலன்ட்டு நாங்கள் எல்லாம் எங்கள் மாமாவங்க, எங்கள் அக்காவங்க, நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவை வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கேக்கு ஊட்டிக்கிருந்தோங்க. எங்கள் மாமாலாம் சாப்பிடவே மாட்டேன்ருச்சுன்னு எங்கள் மாமாவே சாப்பிட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்டு நம்மளும் வாங்க அம்மா பேத்தி ப்ளெஸ் பண்ணி கேக்கு கொஞ்சமாக ஊட்டி விடுவோம்ட்டு போனேங்க. பார்த்தா என்னோடய அக்காவே இன்னும் ஊட்ட முடியல. நம்ம எங்கே ஊட்ட போகிறோன்னு நினச்சிக்கிருந்தீங்க. அப்புறமா நான் லைட்டாக கட் பண்ணி ஊட்ட போனேன். சாப்பிடவே இல்லைங்க அந்த பிள்ளை. அப்புறமா நான் லேசாக வாயில் வச்சுக்கே இருந்தேங்க கேமராவுக்கு ஃபோட்டோக்கு. என்னன்னாலும் சாப்பிடவே மாட்டேன்ருச்சா. பேசாமல் செகில் என் பேத்திக்கு ஒரு இது தேய்ச்சிட்டிங்க லைட்டாக. அதுக்கப்புறம் என்னோடய அக்கா ஃபேமிலி கிஃப்ட்டு கொடுத்தாங்க பாப்பாவுக்கு. இன்னொரு அக்கா, பெரிய அக்கா ஃபேமிலி எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, இது எங்கள் வீட்டு மருமகங்க நல்லா 4 பேர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பந்தியில் உட்காந்தாச்சு சாப்பிட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. பாய்ங்க.